பில்டிங் ஆல்ரவுண்டர் என்பது வாட்டர் ப்ரூஃபிங், பாண்டிங் ஏஜென்ட், பாசிவேட்டர், ரிப்பேர் மார்ட்டர், அட்மிக்ஸ்சர், ஸ்கிரீடிங் போன்ற அனைத்து விதமான பயன்களுக்கு ஒரு அற்புதமான ப்ராடக்ட் ஆகும். பில்டிங் ஆல்ரவுண்டரின் சிறப்பம்சங்கள்: நல்ல பிணைப்பு கொண்டது, நீர்க்கசிவை தடுக்க வல்லது, விரிசல்களை அடைக்கக்கூடியது, பழுது நீக்கும் பணிகளுக்கு ஏற்றது. பில்டிங் ஆல்ரவுண்டர் பயன்படுத்துவதற்கு முன் காணொளியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். இதை பயன்படுத்துவதற்கு முன் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம். இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம். பயன்படுத்தக்கூடிய மேற்பரப்பில் பாசி, அழுக்கு, சிமெண்ட் துகள்கள், பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தால் அவற்றை இயந்திரத்தின் உதவியோடு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். பாண்டிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தும் போது ஒரு பங்கு பில்டிங் ஆல்ரவுண்டருக்கு ஒரு பங்கு சிமெண்டை கலந்து கொள்ள வேண்டும். வாட்டர் ப்ரூஃபிங்காக பயன்படுத்தும் போது ஒரு பங்கு பில்டிங் ஆல்ரவுண்டருக்கு 1.5 பங்கு சிமெண்டை பயன்படுத்தி 2 கோட்டிங் அடிக்க வேண்டும். குறிப்பாக முதலில் பில்டிங் ஆல்ரவுண்டரை ஊற்றி பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக சிமெண்டை கொட்டி கலக்க வேண்டும். பழுது நீக்கும் பணிகளுக்கு பாலிமர் மாடிஃபைட் ரிப்பேர் மார்ட்டராக பயன்படுத்தும் போது 50 கிலோகிராம் கொண்ட ஒரு மூட்டை சிமெண்டிற்கு 125 கிலோகிராம் மணலும் 8 முதல் 10 லிட்டர் தண்ணீரும் 200 முதல் 300 ml வரை பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டரும் கலந்து உபயோகிக்க வேண்டும். ஒரு ரிப்பேர் மார்ட்டராக உருவாக்கி பயன்படுத்தலாம். பாசிவேட்டராக பயன்படுத்தும் போது ஒரு பங்கு பில்டிங் ஆல்ரவுண்டருக்கு ஒரு பங்கு சிமெண்டை பயன்படுத்த வேண்டும். ஃப்ளோர் ஸ்கிரீடாக பயன்படுத்தும் போது 50 கிலோகிராம் கொண்ட ஒரு மூட்டை சிமெண்டிற்கு பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டரை 200 முதல் 300 ml வரை கலந்து உபயோகிக்க வேண்டும். சுத்தம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய மேற்பரப்பில் பில்டிங் ஆல்ரவுண்டரை பாண்டிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தும் பொழுது முதலில் மேற்பரப்பை ஈரப்படுத்திவிட்டு பில்டிங் ஆல்ரவுண்டரை அப்ளை செய்ய வேண்டும். அப்ளை செய்தவுடன் அதன் ஈரம் காய்வதற்கு முன்பே அதில் புதிய கலவையை பூசவும். ஒருவேளை பில்டிங் ஆல்ரவுண்டர் காய்ந்து விட்டால் அதன் மீது மீண்டும் ஒரு கோட்டிங் அடிக்க வேண்டும். வாட்டர் ப்ரூஃபிங்காக பயன்படுத்தும் போது கிடைமட்ட வாட்டத்தில் ஒரு கோட்டிங், செங்குத்து வாட்டத்தில் ஒரு கோட்டிங் என்று 2 கோட்டிங் அடிக்க வேண்டும். பில்டிங் டாக்டர் அக்வாசெல் நானோவை அப்ளை செய்து இருந்தால் ஒரு கோட்டிங் போதுமானது. பில்டிங் ஆல்ரவுண்டரை கம்பிகளில் பாசிவேட்டராக பயன்படுத்தும் போது அதன் மீது பூச்சு பூசி அல்லது ஸ்கிரீடிங் செய்து சூரிய ஒளி படாமல் மூட வேண்டும். பில்டிங் ஆல்ரவுண்டர் செயல்திறனை ஒரு சோதனையின் மூலம் காண்போம். இப்படிதான் பில்டிங் ஆல்ரவுண்டர் சிறப்பாக செயல்படுகிறது. பில்டிங் ஆல்ரவுண்டரின் பாட் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது. இதை பயன்படுத்தும் முன்பு காணொளியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்.